ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்துட்டு பயிற்சி 7.2 8ஆம் வகுப்பு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த டிவிஷன் வந்து சொல்லித்தர சொல்லி. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ. கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீ பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 455 மற்றும் 26. ஸோ இங்கிலீஷ்லேயும் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. யூஸிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஃபைண்ட் த HCF ஆஃப் த ஃபாலோவிங். இப்போ 455 கொடுத்துருக்காங்க அண்ட் 26 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரில் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். 455. ஸோ நம்ம அதை வந்துட்டு டிவிஷனில் எழுதிக்கலாம். 455 அதை நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன நம்பர் வந்துட்டு இந்த சைடு எழுதிக்கலாம் வகுத்தல்ல. சரிங்களா? இப்போ 45ல் ஒரு 26 இருக்கா? ஒரு 26. 126 26. இப்போ ரிமைனிங் பாருங்கள். இது 15. 15ல் 6 போச்சுன்னா 9. 15ல் 6 போச்சுன்னா 9. அடுத்து இங்கே 3 தான் இருக்குது. 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 19. இந்த 5 அப்படியே கீழே இருக்குங்க. 5. இப்போது 26 வந்துட்டு எந்த நம்பரால் வகுக்கும் போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்? வகுத்து பாருங்கள். 26 × 6ஆல் பெருக்கணும் அப்படின்னோம்னா 6 6 36. 6 2 12. 13 14 15 156. ஸோ இன்னுமே நம்ம பெருக்கலாம். 26 வந்துட்டு 7ஆல் பெருக்கும் பொழுது 6 7 42. மீதி 4. 2 7 14 15 16 17 18 182. ஸோ நமக்கு இதுக்கு மேலே வகுத்தோம்னா இந்த நம்பரை விட கூட போயிடும். சரிங்களா? இப்போ வந்துட்டு 7ஆல் வகுக்கும் பொழுது மேலே 7 போட்டுக்கோங்க. 26 × 7 182. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். 5ல் 2 போச்சுன்னா 3. 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ 13 இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு வகுக்க முடியாதுன்னு கிடையாது. 0 வர வரைக்கும் நம்ம வகுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு இப்படியே நம்ம டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். நம்ம பக்கத்தில் உங்களுக்கு புரியலன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 13 அப்படியே வச்சுட்டு இந்த 26 இந்த பக்கம் கொண்டு வாங்க. மேலே இருக்கிற வகுத்தலை இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்படி தான் நமக்கு வகுக்கணும். ஸோ லாங் டிவிஷன் இல்லையா? ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் திரும்ப திரும்ப டவுட் சொல்லிட்டே இருப்பாங்க. புரியலாமாங்க? ஸோ கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் இது. 26 வந்துட்டு வகுக்கும் பொழுது 2 13 26 கிடைக்கும். ஸோ வந்துட்டு 0 வர வரைக்கும் நம்ம வகுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எழுதிடணும். சரிங்களா? இப்போ 455 மற்றும் 26 மீ போக்கா வந்துட்டு 13 லாஸ்ட்டாக நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம 0க்கு முன்னாடி. ஸோ அதுதான் நமக்கு 13. HCF இங்கிலீஷ் மீடியம் வந்து HCF = 13 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடும். சரிங்களா? இப்போ வந்துட்டு பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 392 மற்றும் 256. 392 and 256. சரிங்களா? இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பெரிய நம்பர் எது? 392. 392. சின்ன நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 256. 256. இதை 1 டைம் மல்டிபிள் பண்ணும்போது 1 256. 1 256 256. 1 டைம் தான் இருக்கும். ஸோ அது வந்து மைனஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து 12. 12ல் 6 போச்சுன்னா 6. இங்கே வந்துட்டு 8ல் 5 போச்சுன்னா 3. 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 136 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது வந்து சின்ன நம்பர். சரிங்களா? நீங்கள் அப்படியே இந்த 256 அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் 1 டைம் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். நீங்கள் அழகாக போட்டுடலாம். 256. இப்போ 1 டைம் 136. 136. 256ல் ஒரு 136 இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். மேலே வந்துட்டு அந்த கோஷன்ட்டை வந்துட்டு எழுதிட்டே வாங்க. ரிமைண்டரில் லாஸ்ட்டாக 0 வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே போகணும். 136. இப்போ 6ல் 6 போச்சுன்னா 0. 5ல் 3 போச்சுன்னா 2. 2ல் 1 போச்சுன்னா 1. 120. இப்போ இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். அது அப்படியே இங்கே எழுதுங்க. 136. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு நோட் எடுத்து போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 136. இப்போ இதில் 1 டைம் 120. ஒரு 120 120. இப்போ 6 அப்படியே கீழே இருக்குங்க. 3ல் 2 போச்சுன்னா 1. இப்போ 16. இப்போ இந்த 120 அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 120 நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா 16 வந்துட்டு 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 7 42. 7 1 7. 112 கிடைக்கும். ஸோ 7ஆல் பெருக்கும் போது 112. 112 கிடச்சிருக்கா? இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே 0 0. ஸோ 8 தான் இருக்குது. ஸோ இப்போ 16 அப்படியே கீழே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 16. இப்போ 2 8 16. 0 நமக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சிம்பிள் பாருங்கள். நீங்கள் இப்படியே கூட போடலாம். நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும். தமிழ் மீடியமாக இருந்தால் மீ போக்கா 8. இங்கிலீஷ் மீடியம் வந்து HCF = 8 அப்படின்னு நம்ம இந்த லாஸ்ட் ஆன்சரை எடுத்து எழுதிடணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் சம் போக்கலாமா?
பாருங்கள் 6765 அண்டு 610 6765 அண்டு 610. இதில் பெரிய நம்பரை உள்ளே எழுதியாச்சு, சின்ன நம்பரை வெளியில் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ 1 டைம் வந்துட்டு போடுங்க. 610 ஓர் 610 610. இப்போ இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 இந்த 6 வந்துட்டு அப்படியே கீழே இறக்குங்க. 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ 66. இப்போ நீங்கள் அந்த 5 அப்படியே நம்ம கீழே இருக்கணும். மறுபடியும் ஒரு 610 610. ஸோ 5 கீழே இருக்குங்க. 6ல் 1 போச்சுன்னா 5. இப்போ நமக்கு 55 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த 610 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். 610 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா? இப்போ 55ஆல் வகுக்கும் பொழுது 55 வந்துட்டு 11ஆல் வகுக்கும் போது 1 5 5 5 5 5 5 10 மீதி 1 605 கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? 11ஆல் வகுக்கும் பொழுது 605 கிடைக்கும். ஸோ 11ஆல் வகுக்கும் போது 605 கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரிமைனிங் என்ன வரும்? 10ல் 5 போச்சுன்னா 5. இப்போது நம்ம இந்த 55 அப்படியே, ஏன்னா நமக்கு 0 வரணும் இல்லையா? வரிசையாக வகுத்துட்டே போகணும் 0 வர வரைக்கும். இப்போ அந்த 55 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 11 55 55. அவ்வளோதான். இது நமக்கு ரிமைண்டர், அது வந்துட்டு கோஷன்ஸ். அப்போ நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்க நம்பர் என்னது? இதுதான் நமக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு எடுத்து எழுதிடணும். மீ போக்கா வந்து 5, HCF வந்து 5. புரியுதுங்களா? 4th சப்டிவிஷன் பாருங்கள். 184 230 அண்ட் 276. சரிங்களா? நமக்கு இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 184 230 எடுக்கணும். HCF ஆஃப், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் மீ போக்கான்னு எழுதிக்கோங்க, ஆஃப் 184 அண்டு மற்றும் 230. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இதில் பெரிய நம்பர் வந்துட்டு 230. 184 இந்த பக்கம் எழுதிக்கோங்க. ஒரு தடவை பெருக்குனா 184 184. இப்போ நமக்கு கழிக்கும் பொழுது 10ல் இந்த பக்கம் 10 10ல் 4 போச்சுன்னா 6. இந்த பக்கம் வந்துட்டு 12 இருக்குது, அதாவது 2. இங்கேருந்து 1 பேர் வாங்கினோம்னா 12ல் 8 போச்சுன்னா 4. நமக்கு 46 கிடைக்குதா? இப்போ சின்ன நம்பர். இப்போ இந்த 184 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? 46 வந்துட்டு 4ஆல் பெருக்கும் பொழுது 6 4s are 24, 4ஆல் 24, 4 4 4s are 16 17 18 184 நமக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு 184 மேலே 4 போட்டுருங்க. இப்போ நமக்கு 0 வந்திருக்கு. அப்போ இதோட HCF என்னது? மீ போக்கா 46. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 184 230 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த 276 வச்சு இந்த 46ஆல் வகுக்கணும். ஸோ 3வது நம்பர். சரிங்களா? இப்போ வந்துட்டு 276 இங்கே வந்திருக்க மீப்போக்கா வச்சுட்டு இதை வகுக்கணும். 46. இப்போ வந்துட்டு 46 வந்துட்டு 5ஆல் பெருக்கலாமா? 630 0 23 230 கிடைக்கும். ஸோ இன்னுமே நம்ம வகுக்கலாம். 46 வந்துட்டு 6ஆல் பெருக்கி பாருங்கள். 6 6 36 6 மீதி 3 6 4 24 25 26 27. ஸோ 276 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 6ஆல் வகுக்கும் போது 276. ஸோ நமக்கு 0 ரிமைண்டர் கிடச்சிருச்சு. சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். HCF ஆஃப் 184 அண்டு 230 276 is 46. இப்போ மீ போக்கான்னு எழுதிட்டு நீங்கள் ஆன்சரை எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸும் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.